ஷேர் பண்ணணுமா ஸ்லைடு? ஸ்லைட் ஷேர் பண்ணு. ஓகேமா. நிறைய விஷயங்கள் அவ பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்த அத்தியாயத்துல என்ன பத்தி சொல்றான்னு பார்ப்போம். ஸோ அதேதான் அப்சரசனை நாராயண சமீபி அவர் அறிவியல் என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்றதுதான் படிக்க போறோம். நவமோ அத்தியாயம் அஷ்டமோ அத்தியாயம். ஏன்னா அஷ்டமோ அத்தியாயத்திலிருந்து நவமோ அத்தியாயம் ரெண்டும் டோட்டலா நம்ம இது பார்த்த கிராமரை ஃபுல்லா பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, 9 மகோதயா? 9 தானே? 9 போடுங்க. 9 முடிச்சுட்டு 8 வேணுமா? பர்வதோத்தமே புஷ்பிதா பாதபா சர்வே திரே பாலி விராஜிதாகா யாசௌவாச்ச பிரதமம் தத்ர சம்ப்ராப்தோ வசந்தம் பர்வதோத்தமே புஷ்பிதா பாதபா சர்வே திரே பாலி விராஜிதாகா. 7 வரை அவர் வச்சுட்டு எக்ஸாம் வச்சுட்டாரு. ஸோ ஓரளவுக்கு பார்த்துருப்போம். Sampath, my approach is just I'm going to read through. So நீங்க ஏதாவது ஹைலைட் பண்ணும்போது ஹைலைட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் மை இது. ஓகே, I specifically have no doubt except just we have to 7 வரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு முன்னாடியே 8th கூட ஒரு முறை பார்த்து நினைக்கிறேன். பட் anyway it doesn't matter. முறை பார்க்கறது கொஸ்டின் ஒன்றும் இது இருக்காது. ஓகே, அஷ்டமோத்தியாயः குணசந்தி. அஷ்டாத்தியாயம் இது குணசந்தி விதாயகம் சூத்திரம். இது ஆத்குணः பதச்சேதः. ஆத் பஞ்சமி ஏகவச்சனம், குணः பிரதமா ஏகவச்சனம், அனுவருத்திः அச்சி. அதிகாரம் சம்ஹிதாயாம். மாத்தா இது லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி வைக்க முடியுமா? இல்ல போர்ட்ரேட்ல இருக்கு. Now it's coming in landscape. Okay. अस्तु, धन्यवाद. So अनुवृत्ति सहितम अधिकार सूत्रम संहितायाम एकपूर्व परवयोग. So अनुवृत्ति सहितम सूत्रम आत् अचि पूर्व परयोग एकः गुणः. अर्थः अवर्णात् अच् वर्णे परे संहितायां पूर्वपरयोः एकः गुणः आदेशः भवति. இன் ஷார்ட் இது என்ன சொல்றதுன்னா, அச்சு வர்ணத்துக்கு பிறகு பரே சம்ஹிதா இருந்ததுன்னா இந்த பூர்வ லெட்டர்ல ஒரு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் பர லெட்டர்ல இருக்கிற முதல் லெட்டரும் சேர்ந்து ஆதேசம் ஆகும். ஆதேசம் எப்பவுமே சத்ருவத்து, ஆகமாக தான் மித்ருவத்து. ஸோ இது இதுதான் அந்த இன் ஷார்ட் அந்த ரூல். மங்கையர்கரசி மாதிரி அது கீழே இருக்கு, அந்த அர்த்த கீழே இருக்கு, அது படிங்க. பாராயணம் பண்றது ஜஸ்ட் கிவ் a taste of how it is going to work. இந்த மாதிரி இருக்குதான் படிக்க போறோம். வெறும் சூத்திரங்கள் மட்டும் படிக்க போறோம் பாராயணத்துல. ஏது மகோதயா? இந்த அவர்நாத் அர்த்தம் இந்த ரெட் கலர் போட்டிருக்குல்ல, அது கீழே இருக்குல்ல. இது இப்ப இவரு நேரம் அவர் சொல்ல ஆத் குணகன்னு சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் இருக்கு. அது அப்படியே அந்த அவர் என்ன எழுதிக்கிறது அப்படியே படிங்க. பதச்சேதகல இருந்து மகோதயா இல்லம்மா, அர்த்தஹன் போட்டிருக்கு லாஸ்ட் லைன். ஓகே ஓகே ஓகே. அவர்நாத் அது கீழே, அது
அதுக்கு கீழே அவர்நாத் கருப்பு கலர். ओके ओके महोदय धन्यवादः अवर्नात् अकारात् आकारात् संहितायां स्वरः विद्यते चेत् उपयोः गुणैकादेशः भवति इत्युक्ते गुण इति संज्ञया निर्देशकवर्णः आदेशरूपेण अत्र विधीयते கரெக்ட். குண ஏகாதச அங்கேயே சந்தி பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி அது படிச்சுட்டு நீங்க அது ஃபுல்லா நமக்கு வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் மனப்பாடமா நமக்கு வந்து இதனுடைய அனுவிருத்தி என்ன வருது, அர்த்தம் என்ன, இதெல்லாம் வந்து மனப்பாடம்னா வந்து அர்த்தம் புரிஞ்சு நமக்கே நம்ம சொந்த வார்த்தை எழுதினாலும் ஆல்மோஸ்ட் இட் வில் பி சிமிலர் வேர்டிங் வரணும். அந்த மாதிரி நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆத் குணகன்றதுல ரெண்டே பதங்கள் தான் இருக்குது, ஆத்து குணக. சோ அது இந்த த்விபதம் இதம் சூத்திரம். த்விபதம் இதம் சூத்திரம் வந்து சம்பூர்ண சூத்திரம் அஸ்திவா நா, சம்பூர்ணம் நாஸ்தி. சோ சம்பூர்ணம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? சூத்ரே அதிருஷ்டம், சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தரா அனுவர்த்தனீயம் சர்வத்திர. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாராயணம் பண்ணும்போது டெய்லி சொல்லணும். மகோதயா இந்த இடத்துல எனக்கு ஏதோ எங்கேயோ நான் மிஸ் பண்ணதுனால கேட்குறேன், தயவு செஞ்சு கோச்சுக்காமல் சொல்லுங்கள் மகோதயா. அதாவது அனுவிருத்தியை நீங்கள் ஹவு டு யூ ஃபைண்ட் இட் அவுட்? அந்த மாதிரி நீங்கள் சின்ன ஷார்ட்டாக இருக்கிற சூத்திரத்தில் அனுவிருத்தி எங்கே இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு அதுதான் இங்க சொல்லிருக்கு. அதுதான் முதல்ல சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம். வாட் இஸ் தி நம்பர் ஹியர்? 6.1.87 இல்லையா? 6.1.87 is ஆத் குணக. ஆமா மகோதயா. இப்போ அச்சின்றது வந்து அந்த அச்சின்றது 6.1.77ல வந்திருக்கு. சரி, ஆமா. சோ அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து அச்சின்றது வந்து you won't tell. இப்போ வந்து ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? சீதாவும் அப்படின்னுவாங்க. அப்ப காட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we have to add சீதாவும் காட்டுக்கு போனாங்க. லக்ஷ்மணன் கூட, அப்ப லக்ஷ்மணன் கூட. சோ அப்ப எங்க இருந்து காட்டுக்கு போனாங்கன்றது அனுவிருத்தி பண்ணணும். ஓகே மகோதயா. எப்படி எங்க பிக்கப் பண்ணுவீங்க? அஷ்டாத்தியாயிலே பிக் பண்ணுவீங்களா? எப்படி தெரியும்? அஷ்டாத்தியாயில தான் பண்ணணும். இதுக்கான சூத்திரம் எனக்கு அது புரியல மகோதயா, தயவு செஞ்சு. அதாவது இது எது திருப்பி சொல்றேன் இல்ல, அதுக்கு அந்த உங்களோட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். இப்ப ராமர் காட்டுக்கு போனார்ன்ற ஒரு சென்டென்ஸ் அந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டிருக்கு. ரெண்டாவது லைனோ மூணாவது சீதாவும்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, அப்ப சீதா அப்படிங்கிறது காட்டுக்கு போனாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும். நம்ம ராமரோட சேர்ந்து காட்டுக்கு போனாங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்திக்கணும். சரி மகோதயா, எல்லா வார்த்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரி மகோதயா, ஒரே கோச்சுக்காதீங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ மேல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சூத்திரத்தோட நம்பர் வந்து எண்டிங் நம்பர் வந்து 87. நீங்க எண்டிங் நம்பர் மட்டும் கிடையாது, இருங்க மகோதயா, all the numbers எந்த சாப்டர் இல்ல அஷமே இட் ஃபாலோஸ் இல்ல ஃபாலோஸ் நீங்க சொல்றதுனால எனக்கு டவுட் வந்ததுனால கேக்குறேன். தயவு செஞ்சு 70 ஐ மீன் 87 வந்து முன்னாடி 87க்கு முன்னாடி வந்து 77 வந்துருது. 77 ஓகே. ஆமா 77 தான் ஃபர்ஸ்ட் வருது. 77ன்ற நம்பருக்கு அப்புறம் தான் 87 வருது. ஆமா. இப்போ எப்படி நீங்க அத அனுவிருத்தினா எப்படி இட் ஃபாலோஸ்னு சொல்றதா? அனுவிருத்திங்கிறதுக்கு எனக்கு நம்பர் அனுவிருத்தி அதுக்கு தான் இப்போ நான் திருப்பி இன்னைக்கே வந்து 3 முறை சொல்லிருக்கேன். சூத்ரேஷு இல்ல, நான் சொல்றத கேளுங்க முதல்ல. லிசன் டு இட். சூத்ரேஷு அப்படின்னு என்ன அர்த்தம்? சூத்திரங்களில். அதிருஷ்டம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. பதம் பதம் சூத்ராந்தராத், அதாவது சூத்திரத்தினுடைய கடைசியில். இப்ப வந்து தேசாந்தரம்னு என்ன அர்த்தம்? தேசத்தில் இருந்து தேசத்தினுடைய கடைசி அர்த்தமா? இல்ல கிராமாந்தரம் அப்படின்னா கிராமத்துக்கு வெளியே வேற கிராமத்துக்கு போயிருக்கிறேன். தேசாந்தரம்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன். ஆமா மகோதயா. அது மாதிரி வேற சூத்திரங்கள் சூத்திராந்தராத். அனுவர்த்தனீயம் விருத்து தாத்து அனுவர்த்தனீயம் சர்வத்திர எல்லா இடங்களிலும். சூத்திரங்களில் காணப்படாத பதங்கள் சொற்கள் பல அதற்கு முன்னிருக்கின்ற மற்ற சூத்திரங்களில் இருந்து எப்பொழுதும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சரி மகோதயா, சரி.
சரி. இப்போ அப்போ நீங்கள் எனக்கு என்னுடைய டவுட்டை நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு. அதாவது நீங்கள் 6187 வந்து மேலே கொடுத்த ஆத் குணக, அதோட அனுவிருத்தி வந்தீங்கன்னா 77 இருக்குது. அதுவும் வந்து 10 ஸ்லோகா 10 சூத்ரஸ்க்கு முன்னாடியே இருக்குது. இது நீங்கள் எப்படி எப்படி எனக்கு தெரியல, தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். எப்படி இதை நீங்கள் இந்த லகு சித்தாந்த கௌமுதி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த அனுவிருத்தி வந்து உங்களுக்கு வந்து லட்டு மாதிரி கையில கொடுத்துறாங்க. நீங்க பண்ண வேண்டியது இல்ல. எது அதிகாரம் இல்ல இது அனுபவிச்சு எது அதிகாரம்னா அதுல வந்து உதாத்த அனுதாத்த வருமா, அதுல வந்து என்ன ஸ்வரங்கள் இருக்கும், இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா இப்ப லகு சித்தாந்த கௌமுதி படிக்கும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை. இது புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அச்சின்றது ஒரு பதம் வந்து இங்க சேர்த்திருக்கு. ஆனா அச்சின்ற பதம் சேர்த்தாம நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அச்சி வந்து என்ன நிமித்தம் சொல்லுங்க, பூர்வ நிமித்தமா பர நிமித்தமா? அச்சி வந்து பரநிமித்தம் மகோதயா. பரநிமித்தம். அதுக்கான பரிபாஷா சூத்திரம் என்ன? அது எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு. ஆமா அது ஆமா 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 அது படிச்சிருக்கேன் மகோதயா, அது மட்டும் படி. பூர்வசி. சோ அது வந்து பூர்வத்துல இருக்கிறது பார்த்துட்டு இது பர நிமித்தம். அச்சின்றது பரத்துல வர பரபதத்துல வர முதல் எழுத்து அச்சி வர்ணமா இருந்த பொழுதில் அதுதான் அச்சின்னு வருது. சரி மகோதயா, இப்போ எனக்கு நான் கிராஸ் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் இப்போ 77க்கும் சரி 87க்கும் நடுப்புற அந்த 10 இதையும் நான் வந்து எங்கே பார்க்குறது? அது எனக்கு இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கணும். நான் அதுக்காக கேட்குறேன், இது எங்கே நான் போய் பார்க்கலாம்? நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, அஷ்டாத்தியாயில போய் பாருங்க. இல்லை இப்போ இதுக்கான அனுவிருத்தி சூத்திரம் அதுதாங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறது? எனக்கு புரியல. சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நாம இப்போ ஒரு நம்ம பேச்சு நம்ம 2 பேரும் பேசுறோம். நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ராமர் இந்த தசரதனுடைய ஆணையினால இந்த வரத்தினால காட்டுக்கு போறாருன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் சொல்லிட்டு அப்புறம் திருப்பி சீதாவும் அப்படின்னு சொல்றேன் நானு. ஓகே. நீங்க புரிஞ்சுப்பீங்களா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அது புரிஞ்சுப்பேன் மகோதயா. இப்போ நடுப்புற என்னென்ன வேற சூத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த சூத்திரத்துல எதை சேர்க்கறது பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப for that you have to project அஷ்டாத்தியாயி. அது பிரசன்ட் பண்ணுங்க. அஷ்டாத்தியாயி பிரசன்ட் பண்ணா I can try to say அதுவே எனக்கு அஷ்டாத்தியாயி ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது தாத்து பாடக வருது, ஸ்வரம் பாடக வருது. இப்போதைக்கு அது வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு அது போனோம்னா வந்து we will spend a lot of time, but for you to understand this I am giving you an analogy. ஒரு உதாரணம் கொடுத்திருக்கேன். இப்ப எப்படி சென்டென்ஸ்ல நம்ம வாக்கியத்துல நம்ம பேசும்பொழுது எப்படி சொல்றோமோ அன்னைக்கு சொன்னமே அப்படின்னா அன்னைக்கு என்ன சொன்னோம் அப்படின்றது வந்து லிசன் டு தி கன்வர்சேஷன் பிஃபோர். இப்போ வந்து பாராயணம் 5:30 மணிக்குன்னு சொல்லிருக்கு. போன கிளாஸ்ல சொல்லிருக்கு. ஆமா 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 மகோதயா. அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்ரீநாத் மகோதயா என்ன சொன்னாரு, எனக்கு வந்து அந்த லாஸ்டா போட்ட ஸ்லைட் எல்லாம் பாக்கணும்னா இல்ல நம்ம வந்து அந்த எல்எஸ்கே क्वेश्चंस எல்லாம் கியூஏ பாத்துறோம். क्वेश्चन புரியலன்னு சொன்னாங்க சில பேர். அதை டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். சோ இந்த மாதிரி we are not going to discuss everything. At the beginning of the class ஸ்ரீநாத் மகோதயா சொன்னார், அதை பார்ப்போம். Okay. So all those things have to be anuvartaniyam. Every single word will not be repeated. Okay மகோதயா. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் அக்வைண்ட் ஆயிக்கணும். அதுதான் எனக்கு இன்னும் புரியப்படலை. அது சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிறேன். இல்ல அந்த இதுக்கு போய் பாருங்க. you have to project that particular சூத்திரம் 6.1.77 இருக்குல்ல. ஆமா ஆமா மகோதயா. அது 6.1.77 ஈகோ எனர்ஜி இருக்கும். சோ ஈகோ எனர்ஜில வர அச்சின்றது தான் இங்க வந்திருக்கு. ஓகே. ஈகோ எனர்ஜின்ற இந்த பக்கத்துல என்ன எழுதிக்கணும், நம்ம அச்சி பக்கத்துல ஈகோ எனர்ஜின்னு எழுதிக்கணும். ஏன்னா அதுதான் அங்க வர அச்சி அதுதான் ஃபர்ஸ்ட் சூத்திரம். அதனாலதான் நமக்கு வந்து என் சந்தில ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கிருந்து வர அச்சின்ற பதம் தான் வருது. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கணும். சம்ஹிதாயாமங்கிறது அதுக்கும் முன்னாடி இருந்து வருது. ஆமா. So that is ஏகஹ பூர்வபரயோகோ that also comes. So இதெல்லாம் அதிகார சூத்திரம். This also gets அனுவர்த்தனீயம். This also gets used up. So ஆத் அச்சி பூர்வபரயோக ஏகஹ பூர்வபரயோகோ is one அதிகார. சம்ஹிதாயாம் is one அதிகார.
சோ அந்த அதிகாரத்துக்கு கீழே வர்றதையும் எடுத்துக்கணும். அதிகாரத்துல வர்றது வந்து கம்ப்ளீட்டா அந்த அதிகாரத்தினுடைய எல்லை அது முடிகிற வரலும் அது அனுவர்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி ஏகக பூர்வ பரையோகோ அதனுடைய எல்லை முடிகிற வரலும் அதையும் அனுவர்த்தனம் பண்ணணும். சோ இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பாராயணம் பண்ணி அஷ்டாத்தியாயி நாம இப்ப பாராயணம் பண்ண ட்ரை பண்றது லகு சித்தாந்த கௌமுதி பாராயணம். Okay. The real method of learning is you have to do the Parayanam of Ashtadhyayi. Ashtadhyayi. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அட்டெண்ட் பண்ற கிளாஸ்ல போன செமஸ்டர் முழுக்க 4வது சாப்டர்ல அஷ்டாத்தியாயி 4வது சாப்டர்ல ஸ்திரீ பிரத்யேகத்துல வந்து ஒரு கோட் பண்ண அந்த முதல் பாதம் அதுல இப்போ 200 சூத்திரங்கள் வச்சுங்க. 6 மாசமும் எங்களுக்கு வந்து டெய்லி வேற எதுவுமே இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீன்றது ஆப்ன்றது டாப் பிரத்யேகத்துல வரும், ஸ்திரீ பிரத்யேகத்துல வரும். அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே அந்த இதை வந்து அந்த 200 இருக்கும் அந்த முதல் பாதம் என்ன இருக்கோ அது முழுக்க மனப்பாடம் பண்ணணும். அந்த 6 மாசத்துல முழுக்க நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். அந்த 4வது சாப்டர் மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் செமஸ்டர் இந்த செமஸ்டர்ல தான் வந்து அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாதத்துக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் படிப்போம். புரியுதா? இப்போ வந்து நாங்க டெய்லி அதை பாராயணம் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் தெரியும். எந்த சீக்வென்ஸ் even if I don't know the number I will know the sequence. இது முன்னாடி இது பின்னாடின்றது எனக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் 6 மாசம் டெய்லி படிச்சவங்களுக்கு எக்ஸாக்ட்டா சூத்திர நம்பர் தெரியும். ஏன்னா அது எங்க பிரிக்கணும் எங்க கட் பண்ணணும். நீங்க எல்லாரும் வர்ற மாதிரி ஒரு டைம்ல வைக்கலாம்ல மகோதியா? வெடிக்காத்தால யாருக்கு முடியாத மெஜாரிட்டியா முடியல, 1-2 பேர் தான் வரேன்றாங்க. அப்ப வர்ற மாதிரி ஒரு டைம்ல இப்ப நமக்கு இந்த கிளாஸ் 2 நாள் தான், மிச்சம் இருக்கிற 3 நாள் நம்ம இதை வச்சுக்கலாம்ல. டெய்லி see I whatever you want only do parayanam in this at this time I can do, but then we can't cover everything. இல்ல இதே தினம் எங்களுக்கு வேணும்னு எதுவும் கேட்டாங்க. இதே வந்து லகு சித்தாந்த கௌமுதியை வந்து டெய்லி இந்த மாதிரி படிக்கிறதோ இல்ல வந்து இந்த whatever அபியாச we are doing, whatever is given in VVM, that is what is wanted. அதுதான் இந்த அபியாச கணம். இந்த அபியாச கணம் இதுல பண்றது இல்லாம to address the questions மங்கை கசி மாதா கேக்குறாங்க, அந்த மாதிரி questions address பண்றதுக்காக பாராயணம். So அது வந்து cannot be held at the same time. So that has to be done at a separate time. பாக்கலாம் நீங்க சொல்றது எந்த அளவுக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, எந்த டைம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாராயணம் பண்றதுக்கு வந்து விடிகாலம் தான் வந்து பெஸ்ட் டைம். எங்களுக்கு வைக்கிற பாராயண கிளாஸ் தான் எங்களுக்கு அப்படிதான். இப்போதைக்கு நான் சொல்றேன், மத்தபடி எங்களுக்கு செமஸ்டர் ஆரம்பிச்சுன்னா எனக்கும் டைம் கிடைக்காது அதுக்கப்புறம். பிகாஸ் மார்னிங் 5:30 for us also பாராயணம் இஸ் தேர். அதுவும் ஒண்ணு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு இப்ப நீங்க சொல்றீங்க குமார சம்பவம்னா குமார சம்பவம் ஜோஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா, வேதாந்தம் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் பாராயணம் கிளாஸ் எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அட் த சேம் டைம். சோ அந்த மாதிரி கிளாஸ் தான் எனக்கு முடியாது. பார்க்கலாம் வேற எந்த டைம் சூட் அவுட் ஆகும் இருக்குன்னு எனக்கு தெரியல. மார்னிங் டைம் இஸ் பெஸ்ட் ஃபார் பாராயணம். அது சோ இந்த ஈகோ எனர்ஜில இருந்து வர அச்சி தான் இங்க வந்திருக்கு. இத ப்ரொஜெக்ட் பண்ணனும்னா so then we have to go to for that parayanam. That is a totally different thing. Now இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். Let us complete this because சீனர் மோதி வெயிட் பண்ணிருக்காரு. இத முடிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? ஷமிதா மோதி புரியுது. நான் இன்னும் திருப்பி நான் படிச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அப்புறம் கேட்கறேன். இல்ல you have to do the parayanam of ashtadhyayi to be able to derive that yourself. Okay. And what I'm trying to tell you is we are not at that level. So right now let us restrict our scope only to லகு சித்தாந்த கௌமுதி பாராயணம். ஏன் வருதுன்றதுக்கான ஆன்சர் பாணினியோட அஷ்டாத்தியாயில இருக்கு. அதுல ஷார்ப்பா எந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறானோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த யார் நம்ம இருக்கிறோமோ நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அது புரியாது சாதாரணமா அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து நமக்கு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம படிக்கிறோம் இப்போ. ஓகே காட் இட் மோதி. தேங்க் யூ. ஓகே மஹோதயா, ஸ்ரீநாத் மஹோதயா, ஷமிதா மஹோதயா, சாரி. not at all. everything we should know. டவுட் தான் நம்மள வந்து கிண்டில் அவர் மெமரி இன்ட்ரெஸ்ட் நம்ம மிஸ்டேக். ஸோ நத்திங் ராங். ஸோ நோ க்ஷம்யதம். இப்போ அந்த நான் ரொம்ப பிளெயினா எக்ஸ்பிளைன் பண்ணது
எப்படின்னா அந்த அனுவர்த்தி சைத்தம் சூத்திரம் இருக்கு. ஆத் அச்சி பூர்வபரயோகு ஏககுணாக. அதாவது இந்த ஆத்துங்கிறது ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் அவரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ அதுதான் இந்த இதுல வருது. இந்த இது நம்ம அவங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இப்ப ஐ நீட் ஹெல்ப். உமா மாதா இருக்கீங்களா? அஷ்டாத்தியாயி ஆப்ல யாரா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா? இப்போ மங்கேற்கரசி மாதா மகோதயா என்னுடைய இதுதான் ஃபோன் வீணா போயிட்டு இனிமே நான் டவுன்லோட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ உமா மாதா ஓகே, நான் இப்ப ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ அஷ்டாத்தியாயி ஆப் இருக்குல்ல, அது ஓபன் பண்ணிட்டு அஷ்டாத்தியாயி ஆப் ஓபன் பண்ணிட்டு 6.1.77 சூத்திர நம்பர் 6.1.77 இக்கோ அடிச்சு போங்க. ஒரு நிமிஷமா ஓகே. போயிட்டு எந்த இது எடுக்கணும்? சூத்திர பாடத்துல 6.1.77 அடிங்க. நம்பர் அடிங்க. 77. இப்போ எனர்ஜி வந்துருக்கு. ஓகே, அது அப்படியே போடுங்க. அவ்வளவுதான். அங்க இருந்து ஆரம்பிங்க. ஒரே ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. தெரியுதா? தெரியுது. இப்ப ஈக்கோ எனர்ஜி தெரியுதுல எல்லாருக்கும்? அதுல தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே, ஈக்கோ எனர்ஜி கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் டவுன் some more lines. So okay, இதுல வந்து சம்ஹிதாயாம்ங்கிறது இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. 6.1.72லயே வந்திருக்கு. சோ அங்க இருந்து சம்ஹிதாயாம்ங்கிற அதிகாரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இகஹ என் அச்சி சம்ஹிதாயாம். ஓகே, இங்க வந்துருச்சா? ஆமா மகோதயா. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரைட் ஏரோ இருக்குல்ல, 6.1.77 பக்கத்துல ஒரு ரைட் ஏரோ இருக்குல்ல, மேல டாப் லெஃப்ட் கார்னர். இதுதான் லெஃப்ட் கார்னர். நோ நாட் தட். ஓகே, 77. இல்ல this is சித்தாந்த கௌமுதி. இது கிடையாது. You have to go back to the no you have to go to the Sutra Pada. You are in something else. You are in சித்தாந்த கௌமுதியில எல்லாம் இருக்கீங்க. பாணினியோட அஷ்டாத்தியாயினுடைய சூத்திர பாடத்துக்கு போனோம். இல்லம்மா, இதுல வராது. 6.1.77 அங்க ஒரு பாயிண்ட் வரணும். அது மட்டும் இல்ல, அந்த 3 கோடு போட்டிருக்குல்ல, திருநீர் மாதிரி போட்டிருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க இது சூத்திர பாடா. சூத்திர பாடத்துல இருந்தீங்கன்னா மேல இங்க அந்த கருப்பு கலர் பாக்ஸ் போட்டிருக்குல்ல, டாப் லெஃப்ட் 6.1.77 77க்கு அப்புறம் ஒரு ரைட் ஏரோ இருக்குல்ல, ரைட் ஏரோ கிளிக் பண்ணுங்க. 78 ஏச்சு அயவாயவாக 77 78 வந்திருக்கு. ஏச்சு அயவாயவாக இஸ் நெக்ஸ்ட் சூத்திரம். என் சந்திக்கு அப்புறம் அயாதி சந்தில ஏச்சக. இப்போ அந்த அகைன் the page you have to slide. சரி, இங்க பாத்தீங்கன்னா அச்சி வந்திருக்கு. மங்கேற்கரசி மாதா. ஆமா ஃபாலோயிங் மகோதயா. சம்ஹிதாயாம் வந்திருக்கா, அச்சி வந்திருக்கா? ஆமா மகோதயா. So now scroll to the next one. 78 and 79. Go to 79. Vanto e pratyaya. Again scroll down to see the anuvritti. So achi
அச்சி வந்திருக்கு, ஏச்சகம் வந்திருக்கு. இங்க புதுசா ஒரு அடிஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? முதல்ல வெறும் சம்ஹிதாயாம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இக்கோ எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் அச்சி வந்துச்சு. அப்புறம் ஏச்சோ அயவாயவுக்கு அப்புறம் ஏச்சகம் வந்திருக்கு. ஏச்சக ஆமா ஆமா மகோதயா வந்திருக்கு முந்தையா. Because ஏச்சக has got a because it has to go along with அயாதி சந்தி. யாந்தவாந்த சந்தியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது வரும். ஓகே மகோதயா. ஓகே ஓகே. So you are beginning to see an idea of how this is happening. Okay. Now again go to right arrow. Next one. Vanto e pratyay. Next. So dhatoho. சஷ்டி ஏகமா ஏஷ்டி. தமிழ் நிமித்தசி ஏவ. So இங்கேயும் பாத்தீங்கன்னா கீழே நீங்க முக்கியம் பார்க்க வேண்டியது அச்சி வந்திருக்கு. ஆமா ஆமா. அச்சி வந்திருக்கு, ஏச்சக வந்திருக்கு, வாந்தக வந்திருக்கு. ஆமா மகோதயா. ஆமா மகோதயா. So if you go down, Samhitayam also will be there because that is Adhikara Sutram. Okay. Now we are in 80. Now go to 81. 81. 81 la again go to Anuvritti. சையோ. அச்சி வந்திருக்கா, ஏச்சக வந்திருக்கா, பிரத்யய வந்திருக்கா, தாத்தோகோ. என்ன முன்னாடி சொச்சத்துல தாத்தோகோன்னு ஆரம்பிச்சிருச்சு. So that தாத்தோகோ will continue. சம்ஹிதாயாம். ஆமா ஆமா. So சம்பூர்ண சூத்திர நிர்மாணம் பண்ணும்போது சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்திர அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க அந்த பதத்தை நிர்மாணம் பண்ண, அந்த வாக்கியத்தை நிர்மாணம் பண்ணணும். So 81. Now go to 82. 82 ல again see the அனுவர்த்தி. கிரயக பிரதமா கிரயக ததர்த்தே. So அச்சி ஏச்சக பிரத்யய தாத்தோ சம்ஹிதாயம் இருக்கும் கீழே அதிகாரத்துல. ஓகே ஓகே ஓகே. Don't go by these names alone. அனுவிருத்தி இப்ப அதிகாரம்ன்றது வந்து அதிகாரத்துல தான் சம்ஹிதா வருது. But சம்ஹிதாயாம் is also அனுவிருத்தி. Don't take all these letters literally. Okay? அவர் ஏன் கொடுக்கல, நம்ம பிரசன்டேஷன்ல ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. You have to understand the context. அதிகாரம் will always be following, will always be used. சம்ஹிதாயம் எல்லா இடத்துலயும் வரும். அது அனுவிருத்தின்ற இடத்துல அவன் கொடுக்கலனா கூட. ஓகே ஓகே ஓகே. 82 then 83. 83 scroll பண்ணு, next போங்க. 83. So இங்கேயும் பாருங்க again just go to சந்தசி. இது வந்து வேதத்துல மட்டும் வருது. இது வந்து வைதிகத்துக்கான ஒரு வியாக்கரணம் தனி, லௌகிகத்து தனி, வைதிகத்துக்கான வருது. So சம்ஹிதாயாம் அச்சி ஏச்சக பிரத்யய தாத்தோகோ. 83. Then go to 84. 84 ஏகஹ பூர்வ. So this is a new அதிகார சூத்திரம். ஏகஹ பூர்வ பரயோகோ. So this is an அதிகார சூத்திரம். அச்சி வந்து வரும். அச்சி is come from eco energy இருந்து அச்சி வந்துருச்சு. ஓகே. So this is a new அதிகார. So previous and தாத்தோஹ அதெல்லாம் completed. This is a new context. ஒரு கதை சொல்றோம் அப்படின்னாக்க அந்த கதையில வந்து நம்ம வந்து we are not saying நம்ம பேசிட்டு இருக்கும்போது chapter number 87 பேஜ் நம்பர் திஸ் அப்படி சொல்ல மாட்டோம். பேராகிராஃப் நம்பர் 1 அப்படி சொல்றோமா? ஆமா இல்ல மகோதயா அப்ப கரெக்ட் தான். பட் பிரசங்கம் அப்படின்னு இருக்கு. பிரசங்கம்னா the context. You have to understand the context which all of us do. From childhood we have learned to understand the context. That is what is used here. ஓகே மகோதயா. மகோதயா இதுல பரிபாஷா சூத்திரமா விதி சூத்திரமாலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அஷ்டாத்தியாயில? இதே மாதிரிதான். இப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? இது பரிபாஷா. Is it explaining something or is it an adhikara? You have to everything you have to mentally classify. So இப்போதைக்கு வந்து don't try to do that because it is already given to you. Okay. Because they are treating you as like a இந்த முதல் ஸ்டைல் இப்படி பண்ணா போறதுனா அப்படி ட்ரீட் பண்றாங்க. Okay மகோதயா. But if you really study the actual அஷ்டாத்தியாயி then you will know. You will know and nobody will come and tell you இப்படிதான் பண்ணணும்னு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நமக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். It will reveal itself if you are dedicated to that. சம்ஹிதாயாம் ஏகஹ பூர்வ பரயோகோ. ரெண்டு அதிகாரம் வந்துருச்சு இப்போ. 84. Now next 85. அந்தாதி வச்ச. So இதுலயே வந்து அனுபவிச்சு பாருங்க. ஆச்சி அதுக்கு ஸ்க்ரோல் டவுன். சம்ஹிதாயாம் இட்ஸ் அகைன் இந்த விஸ்தாரணம், அதாவது இந்த ஜூரிஸ்டிக்ஷன். சம்ஹிதாயாம் அதிகாரத்துக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இன்னொரு அதிகாரம் வருது, ஏகஹ பூர்வ பரயோகம். அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் 84, 85. ஓகே, நெக்ஸ்ட் 86. நெக்ஸ்ட் சத்துவம். சோ இதுக்கு கீழே அகைன் கம் டு அனுபூதி. அச்சி சம்ஹிதாயாம் ஏக பூர்வ பரயோகம். Next go to 87.
வந்துட்டீங்க, அதையும் குணா வந்துட்டீங்க. ஆர்ட் Go down to Anuvritti. ஆர்ட் குணா பிரதமா question. And this was your question. So we have got from 77, we traveled to 87. We carried forward eco energy, Achi. We carried forward Samidayam. We in between we encountered Ekaha Pura Parayogo. That also we took along with us. ஓகே மகோதயா, now I got it மகோதயா. ஓரளவுக்கு புரியுது. தேங்க்யூ ஸோ மச் மகோதயா. தேங்க்யூ, ரொம்ப பகு தன்யவாதம் மகோதயா. So the question but we have to put that amount of time, effort to understand. Adu abhyasam varanum. See, if you read from 77 to 87 every single day morning 5:30. Okay ma'am. Okay, then you will not ask this question. You will understand yourself. You know how it will come. Okay, I'll follow you. Thank you. Now, a particular method is not the correct method. This is just to score some 100 marks in the exam. This is not going to help you lifelong properly. Okay, but if you want to do it properly, இது வந்து எலிமெண்டரி ஸ்டேஜ் லகு சித்தாந்த கவிதைக்கு அப்புறம் நீங்க வந்து எதுக்கு போகணும் அஷ்டாத்தியாயி போகணும். இட் வில் டேக் several years. 12 years நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மகாபாஷ்யத்தோட படிக்கணும். 12 years நீங்க பண்ணணும். Every single day you have to do, and you have to do it with a lot of sincerity. Then you will feel comfortable with it. அத வந்து நான் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் படிப்பேன், ஒரு மணி நேரம் படிப்பேன், கொஞ்ச நேரம் கேட்பேன், அப்புறம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னா புரியாது. அது வாஸ்தவம் தான். No point in complaining. ஓகே மகோதயா, ஐ வில் டிவோட் சம் மோர் டைம். நான் தினப்படி செஞ்சு தான் ஆகணும். சரி மகோதயா, நான் பண்ண தேங்க்யூ ஸோ மச் மகோதயா. Shamyatam, நான் வந்து I am not politically correct. I am just trying to be very blunt and tell you what is the truth. ஏன்னா அஷ்டாத்தியாயி படிக்கணும்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்ற பட்சத்தை நான் சொல்லல. படிக்கிற கிரமம் அது என்ன பத்ததி அப்படின்னா மெத்தடாலஜி அப்படின்னா 3 வயசு 3.5 வயசு இந்த குழந்தைக்கு போயினா அது கொண்டு போய் விட்டுருவாங்க குருகுலத்துல. அது வாத்தியார் வாயே பார்த்து உட்காந்துட்டு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும். அது 1 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணும். அது வந்து அதுக்கு ஒரு 3-4 வருஷம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் there is a teacher called Pushpa Dikshit. அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க பாக்கிறதுக்கு இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கிறாங்க. 80 வயசுக்கு மேல ஆயிருக்கு. பிலாஸ்பூர்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் நீங்க குருகுலத்துல படிச்சீங்கன்னா ஒரு 4 வருஷம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அஷ்டாத்தியாயி நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் 4 வருஷம் you have to give your life to her. இன்னைக்கும் குருகுலம் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜீவிச்சிட்டு இருக்கிற ஒரு ரிஷின்னா அந்த மாதிரி ஒரு ஞானம் உள்ள ஒரு அவதாரம்னா அவங்கதான். அவங்க கிட்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும். Great Mahodaya, அவங்க dedicated her life to teaching Ashtadhyayi. She is saying that I don't want Sayujya. I will take birth again and again and again in Bharatvarsha and I will teach Ashtadhyayi. உண்மையிலே கிரேட் மகோதயா. அவங்க அது அவங்கள அட்லீஸ்ட் அவங்க போட்டோவையாவது பார்க்கணும். நீங்க இருந்தாங்கன்னா எனக்கு காமிங்களேன். நான் கொடுக்குறேன். அவங்க she is very very ordinary person. பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க. But she is the one who has the real knowledge and she is like பாணினிய மெத்தடாலஜி நம்ம சொல்றோம் இல்ல, பாணினிய அஷ்டாத்தியாயி, பாணினிய கிரமம்னு சொல்றோம் இல்ல, காஷிகா விருத்தி அந்த மாதிரி பண்றோம் இல்ல, அதே மாதிரி லகு சித்தாந்த கிரமம் அது மாதிரி வந்து அவங்க பேர்லயே வந்து புஷ்பா தீட்சித் மாதா அப்படின்னு உங்களுக்கு அந்த மாத்துகு கிரமஹன பேரு உங்களுக்கு அவங்களுடைய மெத்தடாலஜி. புஷ்பா தீட்சித் என்ற பேர்லயே வந்து அவங்களுடைய மெத்தடாலஜினே ஒண்ணு இருக்கு. All over the world there are students who got IIT admission. அதுக்கப்புறம் either before the PG or after finishing, before going to the US, they go to her house, stay in Bilaspur. வசதி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அங்க தங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் they go and study whatever they want to do, engineering, medicine, whatever. But for studying Ashtadhyayi, that is the கிரமம். ரொம்ப பெருசா அதை விட ஷார்ட் கட் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. மத்தபடி என்னமா எல்லாம் விட்டுட்டு பிலாஸ்பூருக்கு போயிட்டு எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியதாங்க. நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு நீங்க வேற ஏதோ டூருக்கு போயிட்டு வரது மாதிரி அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து வரலாம். ஆமா, அட்லீஸ்ட் ஒன்ஸாவது போய் பார்த்துட்டு வரலாம் மோதே. நம்மளால அந்த வருஷம் அவ்வளவு டிவோட் பண்ண எங்களால முடியாது. அவங்க சில கொள்கை எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து she doesn't want it. அவங்க இங்கிலீஷ்ல நல்லா தெரியும். 50 புக்கு மேல எழுதிருக்காங்க. ஆனா she will not use English words. She will either teach in Sanskritam or Hindi. சோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைனா இப்ப ஹிந்தி எனக்கு வேணான்னு இப்ப என்ன மாதிரி ஆளுங்களை நான் I don't want to learn through Hindi.
சோ எனக்கு வந்து சமஸ்கிருதத்துல அவங்க எழுதிருக்காங்க, அந்த புக்கை மட்டும் படிச்சுட்டா போறோம். ஆனா பட் ஷி ஹேஸ் திஸ் ஒரு கொள்கை, ஒரு பிடிப்பு வச்சிருக்காங்க அவங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இங்கிலீஷ் ஒரு இது வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து யூ ஹேவ் டு லேர்ன் த்ரூ ஐதர் ஹிந்தி ஆர் பியூர்லி த்ரூ சமஸ்கிருதம். ஆனா குருகுலம்ன்றனால எல்லாருமே இருப்பாங்க. இந்த 3 நான் சொல்ற மாதிரி லிட்டரலி 3 வயசு 4 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு 80 whatever whoever is possible for them to go there study, they will also be there. Everybody will be there, but you have to give that much amount of time. பேர் என்ன மகோதயா? புஷ்பா தீக்ஷித். புஷ்பா தீக்ஷித். ஏதோ ஒரு நாள் பார்க்கணும் மகோதயா, லைஃப்பில் அவங்க அந்த மாதிரி பெரிய சோல்ஸ் எல்லாம் பார்க்கணும் மகோதயா. அதுவே ஒரு பெரிய கொடுப்பினை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். கடவுள் ஏதோ அது மாதிரி இருக்கணும். அவங்க கிட்ட படிச்சுட்டு போய் யூஎஸ்ல நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have started their own groups to teach. ஆனா ஷார்ட்கட்லாம் கிடையாது. you have to spend this much time. நான் சொல்றது எக்ஸாஜரேஷன் கிடையாது. 12 வருஷம் நீங்க நிச்சயமா கொடுக்கணும். இலக்கணம்னாக்க நீங்க தொல்காப்பியம் படிச்சாலும் அப்படிதான். சொல் அதிகாரத்துக்கு ஒரு எக்ஸ்பர்ட், பொருள் அதிகாரத்துக்கு ஒரு எக்ஸ்பர்ட், முதல்ல புரசவாகத்துல இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பர்ட் கிட்ட போய் உட்காந்து படிக்கணும். நன்னூல் படிக்கணும். அது நன்னூல் அது எல்எஸ்கே மாதிரி அது நன்னூல். சோ இது எல்லாம் இலக்கணத்துக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அவ்வளவு புஸ்தகங்களும் படிச்சு அந்த பிரயோகங்கள் எல்லாம் பண்ணி அந்த வித்வத் சபா மாதிரி எல்லாம் இருக்கு. அங்க அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போனாதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இலக்கணம் தெரிஞ்சதுன்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதனால அதுக்கும் நாம இருக்கிற இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்காம வந்து வராது. காசு கேத்த வடன்னு சொல்லுவாரு இல்ல, நாம கொடுக்குற எஃபர்ட் இவ்வளவுதான், அதுக்கு இவ்வளவுதான் வரும். ஓகே 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 மகோதயா. ஓகே மகோதயா, ಧನ್ಯವಾದ கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். மகோதயா. ஒரே ஒரு ஷம்யதா, நீங்கள் 6:30 எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு மகோதயா. நம்ம இந்த ஆத்யா கிளாஸ் வேற போகணும். ஆத்யா அதுக்கு ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓகே 6:30 தான் மகோதயா. நான் அது வரையும் இருக்கேன், கொஞ்ச நேரம் வரையும் இருக்கேன். ஓகே ஓகே. சம்பத் எனக்கு இப்ப வாயே வரமாட்டேங்கிறது. இல்ல இல்ல சாரி மகோதயா, சாரி மகோதயா. ஆர்வமா கேட்டாங்க, அதனால அது ரைட்டு. நான் இப்போ இந்த ஆவர் நாத் அதுக்கு அர்த்தம் சொல்லலான்னு பார்த்தேன். சோ நான் சொல்ற அர்த்தம் பிளெயினா இது மாதிரி இருக்கும். நீங்க அந்த அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. அகாரா அகாரா நீங்க வந்து ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குன்னா there is a reason for them giving that, so you explain that. மகோதயா, உங்கள் எங்களுக்கு எப்போவுமே வேணும் மகோதயா. நீங்கள் ஸ்ரீநாத் மகோதயா, நீங்கள் எப்போவுமே எங்களை மாதிரி ஆசாமிங்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து பிஹெச்டி லெவல், நம்ம இவங்க இந்த மகோதயா. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எப்போவுமே புரிகிற மாதிரி புரிய சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் ப்ளீஸ் கண்டினியூ மகோதயா. ஓகே. அஃப்கோர்ஸ் ஒரு என்னோட ஸ்டாண்டர்டை பார்த்து சிரிக்காதீங்க. எல்கேஜி ஸ்டாண்டர்டு இல்ல சார், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். நான் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல. இப்ப நம்ம அந்த லோ லெவல் எப்படி நான் புரிஞ்சின்றது, சாரி நான் மத்தவங்கள நான் புரிஞ்சின்றது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐ மீன் so that if my understanding is wrong you can correct me. ஆவர்நாத் அப்படின்னா ஆவர்ணம்ங்கிறது அகாரமும் ஆகாரமும். ஆகாராத் ஆகாராத் சம்ஹிதாயாம். இது ரெண்டுக்கும் நெக்ஸ்ட் கேப் இல்லாம, சம்ஹிதான கேப் இல்லாம ஸ்வரஹா வித்யதே சேத், ஸ்வர அக்ஷரங்கள் இருந்தால், ஸ்வர அக்ஷரங்கிறது இ உ ரு ரு அது இருந்தால் ரெண்டும் சேர்ந்து, அதாவது ஆ எழுத்தும் ஈ எழுத்தும் சேர்ந்து குண லெட்டராகும். குண லெட்டர்ங்கிறது நமக்கு தெரியும், ஏ ஓ அப்படிங்கிறது. ஸோ ஆக்கு நெக்ஸ்ட் ஈ இருந்தால் அது உபயோகு. அப்போ ரெண்டையும் சேர்ந்து ஒரு குண லெட்டர் ஆகும். அதான் இந்த இதுல வித்யதே ஸ்வரஹா வித்யதே சேத் உபயோகு ரெண்டும் சேர்ந்து குணைக்கதேச குணை குண ஏகாதேசா பவதி. இது குண லெட்டர் ஆகும் ஆதேசமாக. ஏன் இப்போ வந்து ஏகாதேசான்னு கொடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த முன்னேறி இருக்கிற ஆவும் பின்னாடி இருக்கிற ஈயும் ரெண்டும் சேர்ந்து ஏ ஆறுது. இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற லெட்டர் பின்னாடி இருக்கிற ரெண்டும் சேர்ந்ததை ஏகாதேசகான்னு சொல்லுறது.
அதனால்தான் இந்த குண ஏகாதேசா பவதிங்கிறாரு. இப்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த யாந்தவாந்த சந்தியோ எண் சந்தியோ போனோம்னா அது இதுல வராது. ஏன்னா யாந்தவாந்த சந்தியில ஈ வந்து சப்போஸ் அதி உத்தமகான் இருக்கு, அது அ இத்து ஈ அப்புறம் உத்தமகாங்கிறது. இந்த சந்தியில ஈங்கிற லெட்டர் மட்டும் ஈ ஆகும். அப்ப அத்தியுத்தமகான்னு சொல்லுவோம். அந்த பின்னாடி இருக்கிற லெட்டர் சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் இத வந்து ஏகாதேசகான்னு சொல்றது இல்ல. சோ அதனால்தான் இந்த இடத்துல ஹஸ் யூஸ் த வேர்ட் குண ஏகாதேசா. அதாவது முன்னாடி இருக்கிற லெட்டர் பின்னாடி இருக்கிற லெட்டர் ரெண்டும் மாறி புது லெட்டர் வரும். சோ குண ஏகாதேசா பவதி இத்யுக்தே குண इति संज्ञया निर्दिष्टः वर्णः आदेशरूपेण अत्र विधीयते. सो இது ஆதேசரம் வருது. ரெண்டுமே மறையறதுனால அந்த மித்ரவத் அப்படிங்கிற வார்த்தை வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். அப்புறம் இது வந்து ஆத் பிளஸ் அஜி. இப்ப வந்து ஆத்துங்கிறது பஞ்சமி விபக்தி, ஆகமகாங்கிறது சாரி இது சத்ருவத்து, ஆகமகா மித்ரவத். சாரி இது என்ன சத்ருவத் மறைஞ்சு ரெண்டுக்குமே எதிரியை மறைஞ்சிடுறது. ஆகமகான்னா ஞமுடாகம சந்தி போத்தோம்னா இன்னு இருந்தா அது இன்னொரு இன்னு ஆயிடும். அப்போ அது ஆகமகா. அது வந்து அதான் ரியலா. ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute please. ஓகே, டேக் யுவர் டைம். இப்போ ஒரு கேள்வி, இது வந்து எந்த சந்திக்கு அப்பவாதம்? இது குணசந்தி என்பது எந்த சந்திக்கு அப்பவாதம்? ஆர் இந்த சந்தி குணசந்திக்கு அப்பவாதமா என்னென்ன சந்திகள் இருக்கு? டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ். போன முறை நம்ம பார்த்தோம், விஜயகுமாரி மாதா வந்து நமக்கு அந்த சைட்ல போட்டு காமிச்சாங்க. ஆத் குணஹ ஒரே ஒரு செகண்ட், நான் எனக்கு மேக் ஒன் அர்ஜென்ட் ஃபோன் கால். பண்ணிட்டு வந்துருவாங்க. உமா மாதா மகோதயா, வந்து ஆத்து குணக தஸ்மாதிவி அச்சீக்கரையே வரும். இல்ல, இதுக்கு அப்பவாதம் என்ன? குணசந்திக்கு அப்பவாதமா என்னென்ன சந்திகள் இருக்கின்றன? முன்னாடி சவர்ணத்திற்கு சந்தி வரும். இப்ப ஆத்து குணக, ஆத்து குணகன்னு என்ன அர்த்தம்? ஆத்து பஞ்சமியில வருது. ஆத்து அது பூர்வ நிமித்தம். ஆத்துன்றது பூர்வ நிமித்தம். ஆன்றது பூர்வ நிமித்தமா இருக்கும் பொழுது வருகின்ற மொழியில, வரும் மொழியில அகாரம் வந்தா என்ன ஆகும்? இல்ல, வருமொழி நான் சொல்றது வந்து பரபதம் வந்து அச்சு வர்ணம். பரபதம் அத்தே வருது. அத்து இல்ல ஆத்து வருது. பரபதம் வந்து அகாரமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகுவாங்க? ஆத்து குணகன்னு சொல்லியிருக்கு. அச்சி சவர்ணத்திற்கு சந்தி வரும். கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும், இச்சுன்னு சொல்லிக்கணும். ஆனா அவங்க there is a reason why they have not said that. அதுதான் நான் முதலே இது வந்து எவ்ரிதிங் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் மெனி டைம்ஸ். உத்சர்க அப்பவாதம் ஒரு டெக்னிக். ஜெனரல் ரூல், then there is அப்பவாத. ஜெனரல் ரூல் இஸ் ஆத் குணஹ. அகாரத்துக்கு அப்புறம் வரணும் ஆவர்ணாத்னா அதுல இருக்கிற சவர்ணத்திற்கு சவர்ணம் என்னென்ன இருக்கோ, துரியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படின்றதுனால அதுல இருக்கிறது எல்லாமே வந்துடும், இன்க்ளூடிங் ப்ளூதா. ஏன் அவர் போர்ட்லன்ஸ் வராங்க? பிகாஸ் that again there is another reason why it will get knocked out. So every time you will have something and then there will be something that will get removed. You will have one superset, then there will be some subsets of that.
சோ சவர்ணத்தை இதுதான் நீங்க இட்டு உத்து ஏத்து வந்தா தூத்து பிரகிருதி பாவக அப்படின்னு சொன்னீங்களே. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நோ, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது கிடையாது. ஆத்து குணகண்டத்துல வர தகாரம் வந்து தபர கரணம் கிடையாது. நீங்க சொல்ற ஈத்து ஊத்துல வர்றது தபர கரணம். அங்க தபர கரணம் இருக்கு. தகாரம் வந்திருக்கிறதுக்கான காரணம் ராமக ராமாத்துல தபர கரணம் கிடையாது. அங்க அது பஞ்சமி விபக்தி. அதே மாதிரிதான் ஆத்துலயும். ஆத்து அப்படின்னு படிக்கும்